3 தொகுதியில 100க்கும் கீழே உள்ள ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஒரு 21 ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ஒருத்தர் 35 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஒருத்தர் 92 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஒரு ஓட்டோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்களா? தெரியுதா? ஏன் நம்ம போன சட்டமன்ற தொகுதியிலேயே தீநகர்ல சத்யானா வந்து வெறும் 150 ஓட்டுலாம் தோத்தாரு. ஒரு பூத்துக்கு 2 ஓட்டு கிடைச்சிருந்தா கூட அழகா நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதுக்காக இப்ப நம்ம வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி வேலை பார்ப்போம்? அது மாதிரி ஒரு ஓட்டை கூட விடாம நம்ம சேர்த்துருவோம். நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சேர்த்துருங்க. நம்ம பஞ்சாயத்து கூட எலெக்ஷன் எப்படி வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை எல்லாம் ஆகுது, ஆனா வேன் போட்டு கூட்டு வருவாங்க. அது மாதிரி இந்த சட்டசபைக்கு வந்து உறுதியா வந்து கூட்டு வந்து ஓட்டை வந்து போல் பண்ணிடுவோம். அதுல மாட்டுக்கிறதே இல்லை. மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இங்க எப்ப நம்ம ஜெயிக்கிறோமோ அப்ப எல்லாம் கோட்டையில வந்து அதிமுக கொடியேற்றது. அங்கே அதிமுக ஆட்சி அமைச்சர். அதற்காகவே இந்த வாட்டி மானாமதுரை தொகுதியை நம்ம வந்து மீட்டெடுக்கும். என்ன அதுக்கெல்லாம் முழுக்க புரட்சித் தலைவர் எடப்பாடி ஐயா உங்களை தான் நம்பியிருக்காரு. கிளைக்கழகத்தையும் கிளைப்பிரிவுங்க, முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் சேர்மன் உங்களை தான் நம்பியிருக்காரு. ஏன்னா நீங்க உங்களுக்கு தான் ஊருக்குள்ள இருக்கீங்க, ஓட்டு தெரியும். நாங்க வந்த மாடு வளர்ந்த தின்ன மாதிரி வெளியில இருந்து வருவோம், எனவே வீரவாசன் அங்கேயே இருந்துட்டு நன்றி வணக்கம்னு போயிடுவோம். ஆனா நீங்க அங்கேயேதான் இருப்பீங்க, அந்த திருவிழா இருப்பீங்க. உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் அடுத்து நம்ம ஆட்சி அமைஞ்சோடனே வரப்போகுது. அதுக்கு ஓட்டு போன ஆள் வேணும்ல, வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டு வர முடியும். அதுக்காக பிரசிடண்ட் ஆகணும், கவுன்சில் ஆகணும், மாவட்ட கவுன்சில் ஆகணும்ன்றதுக்காக இந்த பணியை இந்த 3 நாள் மற்ற எந்த வேலைனாலும், ஏன்னா இது விவசாயிட்ட எனக்கு தெரியும், நம்மளும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அதுக்காகவே இந்த 3 நாள் எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு இந்த 4.5 வருஷம் நமக்கு எந்த பெரிய வேலையும் கொடுக்கல கட்சியில. ஏன்னா எல்லாருமே கட்சி பொறுப்பா இருக்கும். இந்த 3 நாள் இந்த ஓட்டுகளை கரெக்டா சேர்த்து, இந்த சேர்த்த ஓட்டுகள்லாம் கரெக்டா வந்து அங்கே பிஎல்ஓ மூலம் போயிடுச்சான்னு செக் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும்.